இப்போ நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் போனால் இன்னும் ஒரு படி மேலே போயிடுச்சு. போய் அம்பாளை மீனாட்சி கும்பிட்டு வா, அப்புறம் தான் நான் கும்பிடுவேன் அப்படின்னு சொக்கநாதர் சொல்கிறார். சொக்கநாதர் என்ன சொல்லிட்டாரு, போய் அங்கே அவள்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு போய் என்கிட்ட வாடா, என்கிட்ட இங்கே வராத நேராக. சொக்கநாதர் கதவை அடைச்சி தான் இருக்கும். சொக்கநாதர்கிட்ட நீங்கள் போகவே முடியாது. நேராக மீனாட்சிக்கு போகணும். அந்த பச்சையம்மன் அவர் பச்சையம்மன் பேர், மீனாட்சின்னு பின்னால் வந்துச்சு, அவள் பேர் பச்சையாத்தான், பச்சையம்மன். பச்சை உடையில தான் அவளுக்கு இருக்கும், ராசி பச்சை தான். ஏன் சார் ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறோம்? இல்லைம்மா, அந்த கல்யாணம் பண்ணக்கூடாது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, 2 மேட்ரு. ஒன்று தமிழ் நாகரிகத்தில் வந்து உள்ளே போந்துக்குச்சு. ஒன்று வந்து அருமையான நாகரிகம். இதுக்கு இந்த ஆடி மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விதை தெளிப்பு கிளிப்பு விவசாயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம், ரொம்ப ஒரு ஈடுபாடு இருப்போம். இல்லைம்மா, ஈடுபாடாக இருக்கும்போது இந்த வேலைக்கெல்லாம் போனாங்கன்னு வச்சுங்க, அங்கே வந்து விவசாயம் போயிடும். நமக்கு எல்லாம் முழுமுதற் கடவுள் விவசாயம் தானே. அன்றைக்கி அந்த விவசாயம் பாதிக்கிற எந்த மாதத்துலேயும் வந்து தடை போட்டுருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மார்கழி மாதத்தில் ஏன் சொன்னாங்கன்னா, அறுவடை பண்ணணும். அந்த நேரத்தில் ஏதாவது விழாக்கள் வச்சோம்னா, ஆடி மாதம் நான் விதைக்கணும். ஆடி மாதம் வச்சுட்டு விழாக்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இதெல்லாம் கொண்டாடினா என் கவனம் குறைஞ்சிடும். விதையை தெளிக்கணும், விதையை வச்சுருக்கணும். வீட்டுக்கு 10 பிள்ளை எப்படி சோறு போடுறது? அம்மா, என்னுடைய சொந்த உழைப்பு, என்னுடைய சொந்த வெள்ளாமையை வச்சு தானே நான் என் வீட்டுக்கு சோறு போடணும் அன்னைக்கு.